So friends, இப்போ பார்க்க போறது permutation topic ஓட introduction video. So friends, உங்க aptitude book எடுத்து பாத்தீங்கன்னா அதுல permutation அப்படினு மட்டும் ஒரு டாபிக் இருக்காது. Permutation and combination அப்படி தான் போட்டுருப்பாங்க. So ரெண்டுமே சேர்ந்து தான் வரும், permutation and combination. So friends, இது ரெண்டுத்துக்குமே மெயினான டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. அது தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க இந்த question combination, இந்த question permutation அப்படிங்கறது உங்களால கண்டுபிடிக்க முடியும். So friends, permutationக்கும் combinationக்கும் முதல்ல என்ன டிஃபரன்ஸ்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு 3 பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பால் நம்பர் 1, பால் நம்பர் 2, பால் நம்பர் 3. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 3 பால் இருக்கு. ஸோ ஒரு பாலுக்கு 1, 2, 3 அப்படின்னு நம்பர் போட்டிருக்கேன். இப்போ நான் உங்களை 2 பால் எடுக்க சொல்றேன். 2 பால் எடுங்க, எத்தனை பாசிபிள்னு கேட்குறேன். 2 பாலை எடுத்தீங்கன்னா எத்தனை பாசிபிளில் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் எடுக்கலாம், ஒரு பாசிபிள். ரைட், 2 பால் எடுக்கணும். ஸோ இந்த 2 பால் எடுக்கலாம், 1, 2 பாசிபிள். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா 2, 3 எடுக்கலாம், அது ஒரு பாசிபிள். இல்லைன்னா 1, 3 எடுக்கலாம். ஸோ மொத்தம் எத்தனை பாசிபிள்னா 3 பாசிபிள். கரெக்டாக மொத்தம் 3 பால் இருக்கு. அந்த 3 பால்ல 2 பாலை நீங்கள் எடுத்தீங்கன்னா 1, 2 எடுக்கலாம், 2, 3 எடுக்கலாம், இல்லை 1, 3 எடுக்கலாம். ஸோ மொத்தம் எத்தனை பாசிபிள்னு கேட்டிங்கன்னா 3 பாசிபிள். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா காம்பினேஷன் அர்த்தம். ஒன்லி ரெக்வயர்ட் பாசிபிலிட்டி, தேவையான பாசிபிளை மட்டும் பார்த்தோம்னா அது காம்பினேஷன். பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது பெர்முடேஷன். சரி, இப்போ இதே சம்ம பெர்முடேஷனில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். 2 பால் எடுக்கணும். ஸோ பெர்முடேஷன்னா என்னென்னா எல்லா பாசிபிளும் நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 2 பால் எடுக்கணுமா, இதனோட லெஃப்ட் ஹேண்டு இதனோட ரைட் ஹேண்டு. ஸோ நான் லெஃப்ட் ஹேண்டில் பால் நம்பர் 1 எடுக்கிறேன், ரைட் ஹேண்டில் பால் நம்பர் 2 எடுக்கிறேன். கரெக்டாக? ஸோ 1, 2 இதனோட லெஃப்ட் ஹேண்டு இதனோட ரைட் ஹேண்ட், ஒரு பாசிபிள். இல்லைன்னா 2வது பாலை லெஃப்ட் ஹேண்டும் மொதல் பாலை ரைட் ஹேண்ட்லேயே எடுக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? 2 பாசிபிள் இருக்குது. 1, 2 எடுக்கலாம், இல்லை 2, 1 எடுக்கலாம். அதே மாதிரி 2, 3 எடுக்கலாம், இல்லை 3, 2 எடுக்கலாம். ஸோ 1, 3 எடுக்கலாம், இல்லை 3, 1 எடுக்கலாம். ஸோ எல்லா பாசிபிள், ஒரு சின்ன பாசிபிளை கூட விடாமல் எல்லா பாசிபிளும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது பெர்முடேஷன். 2 பால் தானே எடுக்கணும், அதை 2 பால் எடுத்துட்டேன் இல்லை, வெறும் ரெக்வயர்ட் பாசிபிள் அது மட்டும் சொன்னீங்கன்னா அந்த டாப்பிக்கு பேர் காம்பினேஷன் அர்த்தம். ரைட், சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ உங்கள் ஆப்டிடியூட் புக்கில் பெர்முடேஷன் காம்பினேஷன் இருக்கும். ஸோ மொதல் எந்த சம் பெர்முடேஷன் எந்த சம் காம்பினேஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்போதும் உங்கள் கொஷனில் எல்லா பாசிபிளும் கேட்டாங்கன்னா அது பெர்முடேஷன். ரெக்வயர்ட் பாசிபிள், தேவையான பாசிபிளை மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது காம்பினேஷன். சரி, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பெர்முடேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது, பயப்பட வேண்டாம், ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ பெர்முடேஷனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பின்னு டினோட் பண்ணுவாங்க. சரியா? பி அப்படின்னு சொன்னால் பெர்முடேஷன், ஏதாவது இடத்துல சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 2 ஃபார்முலாவுமே பார்க்க ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ பி அப்படின்னு போட்டாங்கன்னா அது பெர்முடேஷன், சி அப்படின்னு போட்டாங்கன்னா அது காம்பினேஷன். சரிங்களா? அந்த ஃபார்முலா எழுதுகிறேன். ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ண போகிறீங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ NPR is equals to n factorial divided by n minus r factorial. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. n அப்படின்னா இதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. n அப்படின்னா டோட்டல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? r அப்படின்னா செலெக்ஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையான கான்செப்ட் கிடையாது. என்னன்னா டோட்டல், ஆர்னா செலெக்ஷன் கிடையாது. உங்களுக்கு புரியணும், எல்லா சமமும் போடணும்னா இதுதான் ஈஸி. என்னன்னா டோட்டல், ஆர்னா செலெக்ஷன். சரிங்களா? இப்போது அதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்டோரியல்லாம் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3 ஃபேக்டோரியல், இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டாங்கன்னு வைங்க. 3 ஃபேக்டர் என்ன சொல்லலாம்னா 1 × 2 × 3. ஸோ 3 × 2ங்கிறது 6ன்னு சொல்லலாம். அப்போ 3 ஃபேக்டரோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 6. இப்போது 4 ஃபேக்டோரியல் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எது வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும்? 1 × 2 × 3 × 4. ஸோ 4 × 3ங்கிறது 12, 12 2ங்கிறது 24. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 5 ஃபேக்டோரியல் என்னன்னு கேட்டாங்கன்னா 1 × 2 × 3 × 4 × 5. ஸோ 5 ஃபேக்டோரியலுங்கிறது 120. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாட்டி இது எக்ஸாம்ஸில் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் 3 ஃபேக்டோரியலில் இருந்து 8 ஃபேக்டோரியல் வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க ஆன்சர் எல்லாத்தையும். ஏன்னா எக்ஸாம்ஸில் ஒரு வாட்டி 5 ஃபேக்டோரியலுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டைம் வேஸ்ட்டு. ஸோ அதனால் 3 ஃபேக்டோரியல் என்ன 6, 4 ஃபேக்டோரியல் 24, 5 ஃபேக்டோரியல் 120, 6 ஃபேக்டோரியல் 720. ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா சொன்னேன்ல, NPR என்னன்னா டோட்டலு, ஆர்னா செலெக்ஷன். இப்போ நல்லா கவனிங்க.
இப்போது மொத்தம் எத்தனை பால் இருக்குங்க? 3 பால் இருக்கா? அதில் எத்தனை பால் நான் எடுக்க சொன்னேன்? 2 பால் எடுக்க சொன்னேன். அப்போ டோட்டல் எத்தனை பால் இருக்குது? 3 பால். அப்போது எண்ணுக்கு பதில் என்ன போடுவீங்க? டோட்டல் 3. Pனா பெர்முடேஷன், எல்லா பாசிபிள் எடுக்கணும், பெர்முடேஷன். ஆர்னா செலெக்ஷன், நம்மளை எத்தனை பால் எடுக்க சொன்னாங்க? 2 பால் எடுக்க சொன்னாங்கல்ல, அப்போ 2 செலெக்ஷன். சரிங்களா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus r ஃபேக்டோரியல். ஸோ 3 minus 2 ஃபேக்டோரியல்ங்கிறது 1 ஃபேக்டோரியல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 3 ஃபேக்டோரியோட வேல்யூ என்னது? 6. 1 ஃபேக்டோரியல்னா 1. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா 6. இப்போ பாருங்கள், நார்மலாக சொல்லி கொடுத்தேன்ல, அதுலேயும் எத்தனை பாசிபிள் தான் இருக்குது? 6 பாசிபிள். 6 பாசிபிள் எடுக்கலாம். இப்போ 4 பால்னு வச்சுக்கோங்களேன், இப்படிலாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால தான் ஃபார்முலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 6 பால் இருக்குது, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 6 பால் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் 2 பாலாக எடுக்கணும். எத்தனை பாலாக எடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? மொத்தம் இருக்கிறது 6 பால். எல்லா பாசிபிளும் கேட்டாங்கன்னா பெர்முடேஷனு, நீங்கள் எடுக்க போகிறது 2 பால், 6p2ன்னு சொல்லணும். ரைட்? இப்போ 6 பால் கொடுத்துட்டு நீங்கள் 3 பாலாக எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா இங்கே என்ன பண்ணணும்னா 6p3. எப்போதும் என்ன பால்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன டோட்டல் கொடுத்துருக்காங்களோ மேலே போடணும். நம்ம என்ன எடுக்க சொல்கிறாங்களோ அதை கீழே போடணும். சரிங்களா? எப்போதும் மேலே இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3p2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் என்னென்னா 3 பால்லேருந்து 2 பால் எடுக்கிறது அர்த்தம். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா இப்போ 10p2 அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தம் 10 பால் இருக்குது. அந்த 10 பாலில் 2 பாலாக எடுத்திங்கன்னா எத்தனை பாசிபிள்னு அர்த்தம். இப்போ மறந்துடாதீங்க, எப்போதும் 2p2ன்னு எழுத முடியாது, 2p10 அப்படின்னு எழுத முடியாது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், 2 பால்ல இருந்து 10 பால் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. 10 பால்லேருந்து 2 பால் எடுக்கலாம், 2 பால்லேருந்து 10 பால் எடுக்க முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எப்போதும் இந்த பவரில் இருக்க பாருங்கள் n, அதுதான் அதிகமாக இருக்கணும், கீழே இருக்கிற r கம்மியாக இருக்கணும். ஸோ மறந்துடாதீங்க, இங்கே பாருங்கள் 3 பெரிய நம்பர், 2ங்கிறது சின்ன நம்பர், அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ 6p3. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே சின்ன நம்பர், கீழே பெரிய நம்பர், அப்படி ஏதாவது எழுதுனீங்கன்னா நீங்கள் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பெர்முடேஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் பேசிக்ஸ் இருக்குது. நீங்கள் சம்ஸ் பார்க்க எல்லா லெசன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெர்முடேஷன் டாப்பிக்கில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, பெர்முடேஷனுக்கும் காம்பினேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பெர்முடேஷன் சொன்னாங்கன்னா எல்லா பாசிபிள், காம்பினேஷன் சொன்னாங்கன்னா ரெக்வயர்ட் பாசிபிள். சரிங்களா? அடுத்து பெர்முடேஷனில் ஒரே ஒரு ஃபார்முலா தான், பயப்பட வேண்டாம். ஸோ NPR is equal to n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus r ஃபேக்டோரியல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் புக்கில் என்னுக்கு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, ஆருக்கு ஒரு மீனிங் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக என்னன்னா டோட்டல்னு வச்சுக்கோங்க, ஆர்னா செலெக்ஷன் வச்சுக்கோங்க. சரியா? எப்போதும் பாசிபிள்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அதில் எத்தனை டோட்டல் பால்ஸ் இருக்குது, இல்லை எத்தனை டோட்டல் பேர் இருக்காங்க, எத்தனை டோட்டல் லெட்டர்ஸ் இருக்குது, ஸோ அது எல்லாமே என்ன குறிக்கும். நீங்கள் எத்தனை எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது ஆரை குறிக்கும், அது செலெக்ஷன். அப்புறம் பெர்முடேஷன் டாபிக் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா மறந்துடாமல் 3 ஃபேக்டோரியல்லேருந்து 8 ஃபேக்டோரியல் வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது ஆன்சர்ஸ் எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எந்த சம்மாக இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், பார்த்தோன்னே நீங்கள் போட்டுடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் 7-8 லெசன்ஸ் இருக்குது. எல்லா லெசன்ஸ் வீடியோவும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொறுமையாக உட்காந்து உங்கள் புக்ஸை பக்கத்தில் வச்சுட்டு சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் என்னோட யூடியூப் சேனல் போயிட்டு பாக்கி இருக்கிற எல்லா லெசன்ஸ், பெர்முடேஷனில் இருக்கிற லெசன்ஸ் எல்லாமே பாருங்கள்.